ரீனாவோ பத்த வச்சிட்டிய பரட்ட என்பதை போல் சிறப்பாய் சம்பவத்தை செய்துவிட்டு ஓடிவிட, இவ எதுக்கு இப்படி ஓடுறா? அனல் புரியாமல் திரும்ப அவன் முன்னே வந்து மூக்கு சிவக்க நின்றாள் தென்றல். அவ்வளவு கோபத்தின் உச்சியில் சிவந்து போயிருந்தாள். இவனோ அவள் ரொமான்டிக் மூடில் இருக்கிறாள் என்று தவறாய் எண்ணிக்கொண்டான். கொஞ்சம் ரூம்குள்ள வரீங்களா என்றும் இல்லாத மரியாதை கொடுக்கும் போதே அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும். ஆஹா, நம்ம ஆளுக்கு பட்ட பகல்ல தான் ரொமான்ஸ் வரும் போலவே. வெக்கத்துல முகமெல்லாம் செவந்து போயிருக்கு. அவன் கற்பனை இது. இப்போவே வரணுமா? அவனுக்கு குஷி. என்று அவள் முன்னே நடக்க இவன் பின்னே நடந்தான். ரூமை சாத்தியதுதான் தாமதம். அவன் முடியை பிடித்து மாவாட்ட துவங்கி விட்டாள். ஏயா, அந்த மேனா மினிக்கு ஏன் முன்னாடி ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறியா? உன்ன சும்மா விட மாட்டேன். இதுல உன் உதட்டு டச் பண்றாவ. ஏன் கிஸ் மட்டும்தான் பாக்கி, அதையும் பண்ண வேண்டியதானே என்று இருவரும் சேர்ந்து கட்டிலில் உருண்டு பிறண்டு கீழே விழுந்தார்கள். கிஸ் எல்லாம் உனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். யூனோ, மாமாவோட ஃபர்ஸ்ட் முத்தமே உனக்குத்தான் என்று பல்லை காட்டினான் அவன். சிரிக்கிற நீ, அந்த சிரிக்கி வச்சுக்கிறனா என்று அங்குமிங்கும் உருண்டு பிறண்டு கடைசி கட்டமாய் அவளை முத்தத்தால் அடக்கிவிட்டான் அந்த வசியக்காரன். அவளை அடக்க அவனுக்கு தெரியாதா என்ன? இங்கு ஆளி ஆராவுடன் முகம் கொடுத்து பேசவில்லை என்றாலும் அவனிடம் வெறுப்பை காட்டாமல் இருந்தாள். அவனுக்காக சாப்பாடு எடுத்து வைப்பது, உறங்கும் பொழுது பெட்ஷீட் போர்த்தி விடுவது என்று அவள் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தது. அவளுக்கு கோபமெல்லாம் தென்றல் மீதுதான். இத்தனை நாளாக தன்மடியில் உறங்கிய குழந்தை இப்பொழுதெல்லாம் ஆளி இல்லாமல் உறங்குவதே இல்லை. ஆளிப்பா என்று அவன் பின்னே கொடுக்கு பிடித்து சுற்றுகிறாள். அவன் மார்பில் துயில் கொண்டால்தான் அவளுக்கு உறக்கமே வருகிறது. ஆரா வழக்கம் போல் தென்றலின் அன்னைக்கு சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். எப்பொழுதும் கோமாவில் இருக்கும் பேஷண்டிடம் அவள் ஏதாவது பேசிக்கொண்டேதான் வேலை செய்வாள். அப்படியாவது அவர்கள் எழுந்துவிட மாட்டார்களா என்று சிறு நப்பாசைதான் அவளுக்கு. என்னடா, உங்க வீட்ல இருந்துக்கிட்டு உங்க பொண்ணையே அழ வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? என்னை இதை விட அதிகமா அழ வச்சிருக்காங்க அவங்க. காயப்பட்டவங்கள மறக்க சொல்றாங்க, மன்னிக்க சொல்றாங்க. எப்படி முடியும்? என் காயம் எல்லாம் ஒரு நாள்ல மறைய அது என்ன கனவா? அவள் பேச பேச கண்கள் ஓரம் கண்ணீர் கசிந்தது. உங்க பொண்ணு விளையாட்டுத்தனமா பண்ண ஒரு விஷயம் என் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிருச்சு. ஒத்த ஆளா அந்த புள்ளைய வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? என் பொண்ணு ஆளி கூடவும் அனல் கூடவும் இவ்வளோ ஒட்டிக்கும் போதுதான் தெரியுது அது எவ்வளோ அப்பாக்கு ஏங்கிருக்குன்னு. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் இன்னும் அவன் மேல கோபம் வருது. தென்றல் அன்னை வெளியோரம் கண்ணீர் எட்டி பார்த்தது. ஒரு உண்மை சொல்றேன், உங்களை பார்த்துக்க நான் இங்க வரல. உங்க பொண்ணை பழிவாங்க தான் இங்க வந்தேன். உங்க பொண்ணும் அனலும் கிஸ் பண்ற போட்டோவை எடுத்தது நான் தான். அது அவங்க கல்யாணம் அன்னைக்கு ஓட விட்டதும் நான் தான். எல்லாமே உங்க பொண்ணை அசிங்கப்படுத்ததா பண்ணேன். ஆனா எனக்கு இதுல நிம்மதி மட்டும் கிடைக்கல. நான் கெட்டவ இல்லம்மா, ஆனா இப்படி மாத்துனது உங்க பொண்ணு. சொல்லி அழ முடியல, வலிக்குது, ரொம்ப வலிக்குது என்றால் உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தி. தென்றல் அன்னை விழியோரம் கண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தாலும் சைக்கோ ஆகிடுவேன்னு பயமா இருக்குமா? வேணாம், ஒரு பொண்ணு வாழ்க்கை என்னால அழிய வேணாம். நான் போறேன், எப்படி வந்தேனோ அப்படியே போறேன் என்று கன்னத்தில் வடிந்த கண்ணீருடன் எழுந்தவளின் கையை பிடித்தது ஒரு கரம். ஆரா முகத்தில் அதிர்ச்சி. அவள் கண்கள் இரண்டும் விரிந்தது. அவள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். ஆம், அவர் கண்முழித்து விட்டார். ஆராவால் நம்பவே முடியவில்லை. கலங்கிய கண்களுடன் அவர் ஆராவைதான் பார்த்து கொண்டிருந்தார். நீங்க 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 கண்ணு முழிச்சிட்டீங்க. அவளுக்கு வார்த்தைகள் தந்தி அடித்தது. அவர் கண்களை மூடி திறந்தார். யாராவது வாங்க, அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. ஆரா சந்தோஷத்தில் கத்தினாள். என்னவோ அவள் அன்னையே எழுந்தது போல் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அனைவரும் ஓடி வந்தார்கள். அதுவும் தென்றல் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அவரை கட்டி அணைத்து கதறி அழுதாள்.
இதையெல்லாம் கதவின் ஓரமாய் சாய்ந்து கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த ஆரா புறங்கை கொண்டு கண்ணீரை துடைத்து கொண்டாள். இதற்கு மேல் இங்கிருப்பது சரியில்லை என்று தோன்றியது அவளுக்கு. அதனால் யாரும் அறியா வண்ணம் குழந்தையை தூக்கி கொண்டு பின்வாசலில் வெளியேறினாள். அத்தியாயம் 94. மகேஷ் அன்று காதலை சொன்னதிலிருந்து கிஷோர் அவளிடம் சரியாக பேசுவதில்லை. அவள் முகம் பார்த்து கதைப்பதே இல்லை. அவள் நெருங்கி வந்தால் விலகி செல்கிறான். அவள் பேச வந்தால் தவிர்த்து விட்டான். அவள் இருக்கும் இடத்தில் அவன் இருப்பதே இல்லை. அவளை காலேஜ் அழைத்து வர சென்றால் கூட ஒரு வார்த்தை அவளிடம் பேசுவதில்லை. அவனால் எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு புரிகிறது அவன் தன்னை தவிர்க்கிறான் என்று. அவளை விட்டு விலகி செல்லத்தான் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்கிறான் என்று. ஆனால் அவளால்தான் அது முடியவில்லை. அவள் முன்பு போல் இருந்திருந்தால் போடா இவனை என்று விலகி சென்றிருப்பாள். இல்லை வேறு ஆண்மகனைப் போல் எண்ணி இருந்தால் இவனை கண்டு கொள்ளாமல் தவிர்த்து மறந்து போயிருப்பாள். ஆனால் இவனை பிடித்து விட்டதே. பட்டென்று விலகவும் முடியவில்லை, விலக்கி வைக்கவும் தோன்றவில்லை. இன்று எப்படியாவது அவனிடம் பேசிவிட வேண்டுமென்று மொட்டை மாடியில் அவன் அரை முன்னே இலவு காத்த கிளி போல் காத்து கொண்டிருந்தாள். அவன் தன்னை தவிர்க்கத்தான் முயற்சி செய்வான் என்று அவள் உள்மனம் உணர்ந்தாலும் கூட அவனுடன் பேசாமல் செல்லக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். கிஷோர் ஒர்க் அவுட் பண்ண வெளியே வந்தவன் திடீரென்று மகேஷ் கதவு முன்னே நிற்பதைக் கண்டு பயந்தே விட்டான். அவள் இப்படி திடீரென்று வந்து நிற்பாள் என்று அவன் என்ன கனவா கண்டான்? ஏய், இந்த நேரத்துல எங்க என்ன பண்ற? அவன் மணியை பார்த்தான். அது அதிகாலை 4 என்று காட்டியது. விடிய விடிய அவனுக்காக காத்திருந்தால் போலும். கொட்டும் பனியில் குளிர் தாங்காமல் அவள் தேகம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. கிராமத்துக்காரிதான். அவளுக்கு இந்த மழை வெயில் பனியெல்லாம் புதிது இல்லை, பழகி போன ஒன்றுதான். என்றாலும் அது மார்கழி பனி என்பதனால் மழையில் நனைந்தது போல பனியில் நனைந்து போயிருந்தாள். எவ்வளோ நேரம் இங்கே நின்ன? அவசரமாய் போர்வை எடுத்து வந்து போர்த்தி விட்டான். நைட்டு முழுக்க நடுங்கிக் கொண்டே சொன்னாள். லூசாடி நீ! அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. படித்த பெண், கொஞ்சமாவது அறிவில்லாமல் எப்படி இப்படி வந்து நிற்கலாம் என்று கோபம் வந்தது. நீங்க தான் என்ன பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, பேசவும் மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் எப்படியாவது பேசி ஆகணும்னு வெயிட் பண்ண. நடுங்கிக் கொண்டே சொன்னாள். அவளை 4 அப்ப வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. படித்த முட்டாள் என்று தோன்றியது அவளை பார்க்கும்போது. லூசு, முதல்ல இங்கிருந்து போ. அவள் முடியாதே என்று தலையாட்டினாள். அடிச்சிருவன், போடி. முடியாது. ஏண்டி இப்படி பண்ற? உங்ககிட்ட பேசணும். அவன் பெருமூச்சு விட்டான். யாராவது அவர்களை இந்த நேரத்தில் பார்த்து விட்டால் பிரச்சனை என்று பயம் கொண்டான். அது ஒன்றும் சிட்டி இல்லை, கிராமம். இங்கே ஒரு பெண்ணும் ஆணும் பட்டப்பகலில் நின்று பேசினால் கூட குற்றம் என்றுதான் சொல்வார்கள். சரி வா என்று அவளை அவன் ரூமுக்கு அழைத்து சென்றான். இந்த நேரத்தில் இருவரும் தனியாக நின்று பேசுவதை பார்த்தால் நிச்சயம் பிரச்சனையாகும். மகேஷ் இன்னும் குளிரில் நடுங்கினாள். அவளுக்கு சூடாக சுக்கு காஃபி போட்டு கொடுத்தான். பேச்சுலர் போட்டதல்லவே, கொஞ்சம் சுமாராகத்தான் இருந்தது. ஆனாலும் அவளுக்கு அது பிடித்திருந்தது. அவன் இருக்கும் ரூமை சுற்றி பார்த்தாள். நீட்டாகவே வைத்திருந்தான். இப்போ ஓகேவா? அவள் ஆம் என்று தலையாட்டினாள். சரி சொல்லு, என்ன பேசணும்? எதுக்கா அந்த நேரத்துல வந்து பேசணும்னு சொல்ற? என்ன வேணும் உனக்கு? அவனும் இழுத்து பிடித்த பொறுமையுடன் விசாரித்தான். நீங்க பதில் சொல்லவே இல்லையே. சுக்கு காஃபி அருந்தியபடி மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன கேட்ட? தெரிந்தும் தெரியாதது போலவே கேட்டான். அவள் எதை கேட்கிறாள் என்று அவனுக்கு தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவன் கண்களை பார்த்தபடி கேட்டாள். அவனுக்கோ கோபம். கையை ஓங்கிவிட்டான். ஆனால் கை அந்தரத்தில் நின்றது. அடிச்சேன்னு வை. ஓங்கிய கை அவள் பயம் கொள்ளாத பார்வையில் அப்படியே நின்றது. அடிங்க, ஆனா பதில் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டனே முடியாதுன்னு. என்ன பிடிக்கலையா? அவள் குரலில் ஒரு தடுமாற்றம். இல்ல. அவன் திரும்பி நின்றான். என் கண்ணை பார்த்து சொல்லியா? அவளுக்கு கண்கள் கலங்கியது.
அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. படிக்கிற வயசுல என்னடி பேச்சுதெல்லாம்? இப்போ உனக்கு தேவை படிப்புதான். நான் ஒன்னும் இப்பவே கட்டிக்கோங்கன்னு சொல்லலையே. அவளும் வீம்பு பிடித்தவள்தான். அடிச்சிருவ மகி. இன்னொருத்தனை காதலிச்சுவ, அதனால கெட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஏய் லூசா நீ? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. இல்ல பின்ன எதுக்கு என்ன வேண்டான்னு சொல்றீங்க? கிராமத்துக்காரினா சிட்டி பொண்ணுங்க மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்கவா, தலை விரிச்சு போட்டுக்கவா, மேக்கப் பண்ணிக்கவா, அப்ப பிடிக்குமா? மகி, எனக்கு புரியுது நான் லூசு மாதிரி பேசுறேன்னு. ஆனா அதுக்கு நீதாயா காரணம். ஒரு தடவை கூட நீ என்ன தப்பா பார்த்ததில்ல, தப்பா பேசினதில்ல. அன்னைக்கு மட்டும் நீ சரியான நேரத்துக்கு வரலனா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு அப்பாவா, அண்ணனா, ஃப்ரெண்டா எல்லாமா இருந்து நீ என்ன பார்த்துக்கிட்ட. இதனால தயா உன் மேல காதல் வந்து தொலைச்சிருச்சு. தூக்கமே வரமாட்டதியா. கண்ணை மூடுனா ஓ முகம்தான் ஞாபகம் வருது. மதனை புடிச்சது உண்மை. ஆனா அது காதல்னு நானே என்னை ஏமாத்திக்கிட்டேன். அது காதல் இல்லையா? இதுவரைக்கும் அவன் என் கைய கூட பிடிக்க விட்டதில்ல. அவள் கண்களில் அத்தனை காதல். அவன் திரும்பிக் கொண்டான். அவள் எழுந்தாள். அவன் முன்னே வந்து நின்றாள். கிஷோர் அவளை பார்க்க மறுத்து திரும்பும் நேரம், உனக்கு எப்படி என் காதல புரிய வைக்கிறதுன்னு நிஜமா எனக்கு தெரியல. என அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவன் இதழோடு இதழ் சேர்த்தாள். ஆழமான முத்தம். அவளுக்கு முத்தமிட தெரியவில்லை என்பது அவள் கொடுத்த முத்தத்தில் அவன் கண்டு கொண்டான். இதழும் இதழும் உரசிக்கொண்டது. ஒரு நொடி என்றாலும் மின்னல் வெட்டு போல இருந்தது அந்த முத்தம். முத்தமிட்ட நொடி தொட்டு சென்றதாம் காதல் மொழிகள். அவளை விலக்கி நிறுத்தியவன் அவள் கன்னத்தில் சுல்லென்று ஒரு அறையை விட்டான். அவள் கலங்கவில்லை, கண்கள் மட்டும் கலங்கியது. என்ன காரியம் பண்ணிருக்க? அப்படி ஒரு கோபம் அவனுக்கு. அவள் கண்கள் கலங்கியது. இப்ப என்ன, நீ என்ன லவ் பண்ற அப்படித்தானே? அவள் ஆமா என்றாள். அப்போ இந்த லவ் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படிதானே? அவள் ஆமா என்றாள். சரி, அப்போ நீ படிச்சு வேலைக்கு போ, உன் குடும்பத்தை ஸ்ட்ராங் ஆக்கு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த லவ் அப்படியே இருக்கு. உனக்கு வேற யாரு மேலேயும் லவ் வரலனா அப்ப வா, அப்ப பாத்துக்கலாம் என்றான் தெளிவாக. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு அப்போ இந்த லவ் மாறாம வந்தா என்னை ஏத்துப்பீங்களா? வா பாப்போம். ஏத்துப்பீங்களா இல்லையா? அப்போ இதே லவ் இருந்தா ஏத்துக்கிற என்றான். இந்த நொடி அவளை சமாளிக்கும் பொருட்டு. மகேஷ் இப்பொழுது தெளிவாக இருந்தாள். அந்த இடத்தை விட்டு கிளம்பும் முன் ஒரு முறை அவனை திரும்பி பார்த்தாள். நான் கண்டிப்பா வருவேன். அது வரைக்கும் உங்களை பார்க்க மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன் என்றால் பதட்டமில்லா தெளிவான வார்த்தையுடன். அடுத்த நாளே ஹாஸ்டலும் சேர்ந்து விட்டாள் மகேஷ். இங்கு யாருக்கும் தெரியாமல் ஆரா குழந்தையை தூக்கி கொண்டு பின்வாசல் பக்கம் சென்றாள். அப்பொழுது அவள் முன்னே வந்து நின்றது ஒரு உருவம். ஆரா நிமிர்ந்து பார்த்தாள். அனல்தான் நின்றான். எங்க போற ஆரா? தெரியல, ஆனா இனி நான் இங்க இருக்க கூடாது. முட்டாள்தனமான முடிவு, உள்ள போ. இல்ல அனல், இனி நான் இங்க இருந்தா தென்றல் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு. உனக்கு தெரியாது, நான் நிறைய விஷயம் உங்களுக்கு எதிரா பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும். அனல் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் பேசினான். அவள் முகத்தில் அதிர்ச்சி. அந்த போட்டோவை போட்டது, தென்றலுக்கு எதிரா பல பிரச்சனையை கிரியேட் பண்ணது எல்லாமே நீதான்னு எனக்கு தெரியும். இருந்தும் நான் ஏன் உன்னை எதுவும் கேட்கல தெரியுமா? நீ பட்ட வேதனை அந்த மாதிரி. உன் மேல தப்பில்ல ஆரா. உன் இடத்துல யார் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க. நீ ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேலேயாவது நீ நல்லா இருக்கணும் ஆரா. உங்களுக்கு புரியல. நான் இங்க இருந்தா தென்றல் மேல இருக்க கோபத்துல ஏதாவது பண்ணிருவேன்னு பயமா இருக்கு. இப்ப கூட அவளை ஏதாவது பண்ணிருவேன்னு யோசிக்கிற நீ நிச்சயம் எதுவும் பண்ண மாட்ட. நீ ரொம்ப நல்லவ, அது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்ப நீ வெளியே போனா உன்னையும் குழந்தையும் அடுத்த நிமிஷமே கொன்னுடுவாங்க. ஆரா அதிர்ந்தாள். கொல்லுவாங்களா? ஆமா, எனக்கு திருவிழா வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு ஆரா. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், ப்ளீஸ். ஆரா யோசித்தாள். ஏனோ அவள் அனலை நம்பினாள். அதனால் குழந்தையை தூக்கி கொண்டு மீண்டும் வீட்டுக்குள் சென்றாள். அவன் சொன்னது போலவே பிரச்சனை தொடர்ந்து வந்தது, அவர்கள் யூகிக்க முடியாத அளவு. அத்தியாயம் 95. அந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை கூட சரியாகிவிடும் போல. ஆனால் இந்த தென்றல் ரீனா பிரச்சனை மட்டும் சரியாகவில்லை. இருக்கும் பிரச்சனையில் இந்த அனல் இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு பெரும் பாடுபட்டான்.
காலையில் எழுந்து பெட் காஃபி குடிப்பதிலிருந்து இரவு பெட்டுக்கு செல்லும் வரை இருவருக்கும் இடையே இராணுவத்தை தாண்டிய சண்டை நடக்கிறது. அதிலும் சிறுபிள்ளைத்தனமாக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டையிட்டு கொண்டார்கள். முக்கியமான வேலையாக வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தான் அனல். தென்றல் மீது போடப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆதாரம் திரட்டிக் கொண்டிருக்கிறான் அவன். அப்பொழுது திடீரென்று ஓடி வந்து அவன் முன்னே கையில் பிளேட்டுடன் நின்றாள் ரீனா. அனல், ப்ளீஸ் எனக்காக இதை ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு போ, அவள் கெஞ்சலுடன் சொன்னாள். தென்றல் கிச்சனில் தான் நின்று கொண்டிருந்தாள். எனக்கு டைம் ஆயிடுச்சு ரீனா, வழிய விடு. அவன் உஷாராக நழுவி செல்ல பார்த்தான். ஆனால் ரீனா அவனை விட உஷாராக இருந்தாள். அவனை சாப்பிடாமல் விடமாட்டேன் என்று அத்தனை உறுதியாக இருந்தாள். அட கொஞ்சம் சாப்பிடுங்கோ என்று அவன் அசரும் வேளை அந்த கேரட் அல்வாவை பட்டென்று அவன் வாயில் திணித்து விட்டாள். இதை கிச்சனில் நின்று பார்த்து கொண்டிருந்த தென்றல் ஆவென்று வாயை பிளந்து பார்த்தாள். என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டேங்கிறா, இவளை ஏதாவது பண்ணணும் என்று எரிச்சலில் உதட்டை கடித்து கொண்டாள். அல்வா நன்றாகத்தான் இருந்தது. டேஸ்டாகவே செய்திருந்தார்கள். ஆத்தாடி, சும்மாலாம் அவ இப்படி பண்ண மாட்டாளே. பிடிச்சிருக்குன்னு சொன்னா நம்மால முறைச்சு பாப்பாளே. எதுக்கு வம்பு, பேசாம நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். எப்படி இருக்கு அனல், நல்லா இருக்கா? ரீனா முகத்தில் அத்தனை ஆர்வம். அனல் திரும்பி பார்த்தான். தென்றல் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இல்லை இல்லை, முறைத்து கொண்டிருந்தாள். ஆ, அவன் முணங்கினான். பதில் சொல்லலாமா வேண்டாமா என்று பெரும் யோசனை ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்குள். சொல்ல அனல். ரீனா சினுங்கினாள். அவன் பதில் சொல்லாமல் விடமாட்டாள் போலும். அவன் சொல்லுவோமா வேண்டாமா என்று திணறினான். சொல்லவில்லை என்றால் ரீனா விடமாட்டாள். சொன்னால் தென்றல் உயிரோடு விடமாட்டாள். சொல்ல அனல். அவள் விடமாட்டாள் போலும். அத அல்வால இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்திருக்கலாம். தயங்கியபடியே சொன்னான். அப்போ அல்வா நல்லா இல்லைன்னு சொல்ற? ரீனா அழுத்தி கேட்டாள். மனைவியிடம் அடி வாங்குவதை விட இவளிடம் முறைப்பு வாங்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது அவனுக்கு. ஆமா, நல்லாவே இல்ல. நாய் கூட திங்காது, அவ்வளோ கேவலமா இருக்கு. எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. இந்த உலகத்துல நான் சாப்பிட்ட அல்வால இதுதான் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு என்றான் சத்தமாகவே. ரீனா முகமே ஒரு நொடி மாறி பின் சத்தம் போட்டு சிரித்தாள். அவள் ஏன் அப்படி சிரிக்கிறாள் என்று நிஜமாகவே அவனுக்கு புரியவில்லை. நான் தான் சொன்னேன்ல, இத நாய் கூட திங்காது, இது அனலுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அவள் சிரித்தபடியே சொல்ல அனலுக்கு குழப்பம். நீ பண்ணத நீயே நல்லாலன்னு சொன்னியா? நான் எங்க பண்ண? அவள் அசால்ட்டாக தோல் குலுக்கி சொல்ல. அப்புறம்? அனல் ஸ்லோ மோஷனில் கேட்டான். இது உங்க அருமை பொண்டாட்டி தென்றல் தான் பண்ணா. அசால்ட்டாக அவன் தலையில் இடியை இறக்கினாள் அந்த பாவி பெண். அவளுடன் கோர்த்து விட்டு அவனை அல்லல் பட வைப்பதில் அவளுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று தெரியவில்லை. இது அனலுக்கோ அதிர்ச்சி. ஆமா, இத அதோ அங்கே நிக்கிறாளே உன் அருமை பொண்டாட்டி, அவதான் பண்ணா. நோக்கு கேரட் அல்வா பிடிக்கும்னு ஆசை ஆசையா பண்ணா. நான் சொன்னேன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதுவும் இவ பண்ண நாய் கூட திங்காதுன்னு. சொன்ன மாதிரியே நீயும் சொல்லிட்ட. அல்வா கின்றாலாம் அல்வா என்று ரீனா கைத்தட்டி சிரிக்க அனல் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்தான். தென்றலோ இவனை தான் வெறியாய் முறைத்து கொண்டிருந்தாள். ஐயோ, என் தங்கம் பண்ணதா சோடா புட்டி? இவன் பல்லை காட்ட, மவனி உனக்கு கொன்னுருவண்டா என்று கரண்டியை காட்டினாள் தென்றல். அது சும்மா லலலாய்க்கு. அவன் கொஞ்சி குழாவ ட்ரை பண்ணினான். பின் பொண்டாட்டியை சமாதானம் செய்ய வேண்டும் அல்லவே. மவனே, ரூம்க்கு வாடா, உன்னை வச்சுக்கிற. நாய் கூட திங்காதா? அவள் சைகையிலேயே திட்டினாள். ஆனால் தெரு தெருவென்று முழித்தான். நிஜமாகவே அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. அல்வா ருசியாகத்தான் இருந்தது. அவன் உண்ட அல்வா லிஸ்டில் பெஸ்ட் போல் சேர்க்கப்பட வேண்டிய டேஸ்ட் அது. அவ்வளவு ருசியாக இருந்த போதும் இந்த ரீனா செய்த வேலையால் தான் பொய் சொல்லி வைத்தான். செல்லோ, அவன் கொஞ்சுதலாய் பார்த்தான். ஓடிடு என்று கரண்டியை எடுத்து காட்டினாள். அவ்வளவு வெறி வந்தது தென்றலுக்கு.
அவன் தனியாக வந்து பச்சை பச்சையாய் கழுவி ஊற்றி இருந்தாலும் கூட அவள் மன்னித்து விடுவாள். ஆனால் அவள் எதிரி அந்த ரீனா முன்பு இப்படி சொல்லிவிட்டானே என்பதுதான் அவள் உச்சக்கட்ட கோபத்தை தூண்டியது. சரி செல்லம், நீ கோபமா இருக்க, நான் அப்புறம் வரேன். போயா என்றாள் கடுப்புடன். இன்னும் சில பாத்திரங்களையும் கூடுதலாக அள்ளி வீசினால் கோபம் தாழாமல். ரீனாவுக்கு இப்பொழுதுதான் மன நிம்மதியாக இருந்தது. ஏனோ தென்றலை வெறுப்பேற்றி பார்ப்பது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பெரிதாய் சாதித்தது போல ஒரு உணர்வு அவளுக்குள். இதற்கு முன் பல கோடி டேன் ஓவர் செய்த போதும் கிடைக்காத சந்தோஷம் தென்றலை வெறுப்பேற்றும் போது கிடைத்தது. ஹா, எப்படி என்று கழுத்தை தொட்டே கூந்தலை பின்னே எடுத்து போட்டு சென்றாள். தென்றலுக்கோ கடுப்பு. ஆசை ஆசையாக அவனுக்குத்தான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தாள். அவனோ அசால்ட்டாக நோஸ்கட் செய்து விட்டான். நைட்டு வாடா, உன்னை பாத்துக்கிற முணங்கி கொண்டாள். இங்கு ஆரா தென்றல் அன்னையை குளிக்க வைத்துவிட்டு அவள் அறை நோக்கி நடந்தாள். பல நாட்கள் கோமாவில் இருந்ததால் அவர் நார்மலாக கொஞ்ச நாள் ஆகும். அவரால் பேச முடியவில்லை, நடக்க முடியவில்லை, மற்றபடி உண்ண முடிகிறது. ஆரா அறைக்குள் வரும்பொழுது அஞ்சலி குட்டி அங்குமிங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தாள். அஞ்சு, வெளியே போய் விளையாடு போ. நான் அத்தை கூட விளையாட போறேன். அவள் டெடிபியரை எடுத்துக்கொண்டு ஓடினாள். ஆரா சிறு புன்னகையுடன் கதவை சாத்திவிட்டு குளிக்க சேலையை கழட்டும் நேரம் படாரென்று ஒரு சத்தம். இவள் கைகள் முந்தானையை கழட்டியபடி அதிர்ந்த கண்களுடன் திரும்ப பாத்ரூமிலிருந்து தலையை துவட்டியபடி வெறும் டவலுடன் வெளியே வந்தான் ஆளி. ஆளி உள்ளேதான் இருந்தான் என்று அவளுக்கும் தெரியாது. ஆரா வெளியேதான் நின்றாள் என்று அவனுக்கும் தெரியாது. தண்ணீர் சொட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் தலையிலிருந்து அவன் உடல் வழியாக வடிந்து கொண்டிருக்க இருவரின் கண்களும் காலம் நேரம் கடந்து இணைப்பில் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஆபத்து என்பதை உணர்ந்து ஆளை தலையை சிலுப்பிய வண்ணம் கபோர்ட் பக்கம் திருப்பிக் கொண்டான். ஆராவும் பட்டென வேறு பக்கமாய் திரும்பிக் கொண்டாள். இருவரின் இதயமும் தாறுமாறாக துடித்தது. ஆழி கண்களை மூடினான். சில தினங்களுக்கு முன் ஆரா சொன்ன வார்த்தை இப்பொழுது வரை அவன் மனதில் நெருஞ்சி முள்ளாய் குத்தி கொண்டிருக்கிறது. அவனும் மனிதன்தான். கட்டிய மனைவி, பல வருட காதலியை இத்தனை வருடங்களுக்கு பின் கரம் பிடித்திருக்கிறான். அவளை அள்ளி அணைக்க வேண்டாம். அன்பாய் ஒரு புன்னகை, அரவணைப்பாய் சில பேச்சுக்கள், அவ்வளவுதான் அவன் ஆசைப்பட்டான். குழந்தையை தூக்கும் பொழுது தெரியாமல் அவன் கைகள் அவளை தீண்டிவிட்டது. அதுவும் சிறிதாய்தான். அதற்கென்னவோ வில்லன் போல் அவள் பேசிய வார்த்தைகள் கொஞ்சமில்லை. தாலி கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சியா? தாலி கட்டின உடனே பொண்டாட்டிய தொடணும்னு நினைக்கிற உனக்கும் என்னை காட்டு மிராண்டித்தனமா வேட்டையாடின அவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று முன்னாள் கணவனுடன் ஒப்பிட்டு பேசிவிட்டாள். அவள் செருப்பால் அடித்திருந்தால் கூட ஆளி அதை மறந்திருப்பான். ஆனால் கேவலம் அந்த பொறுக்கியுடன் தன்னை கம்பேர் செய்து விட்டாளே என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அன்றிலிருந்து ஆளி ஆராவை நெருங்கி கூட செல்வதில்லை. இதற்கு மேலும் அவள் ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டால் அவனால் தாங்க முடியாது. அவசரமாய் துணியை தேடிக்கொண்டிருந்தான் ஆளி. ஆரா கண்கள் அவன் மீதுதான் இருந்தது. அவளுக்கு தெரியும், அவன் மனதை தெரிந்தே நோகடித்து விட்டாள் என்று. அவள் வேதனையையும் கோபத்தையும் எப்படி அவனுக்கு புரிய வைப்பாள்? அவன் தோழியை பழிவாங்கத்தான் இங்கே வந்தேன் என்று தெரிந்தால் தன்னை வெறுத்துவிட மாட்டானா என்று வேதனை அவளுக்கு. விழியோரம் வழிந்த கண்ணீரை அவன் அறியா வண்ணம் துடைத்து கொண்டவள் ஒரு டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி நடக்க, ஆளி குளித்துவிட்டு வந்த தண்ணீர் ஏற்கனவே டைல்ஸ் தரையில் ஊற்றி கிடந்ததால் அதை அறியாமல் ஆரா தண்ணீரில் கால் வைக்க படாரென்று வழுக்கி விழப்போனாள். அப்பொழுது சரியாக அவளை இடையோடு தாங்கி பிடித்தான் ஆளி. 1 இன்ச் இடைவெளியில் இருவரின் முகமும். அவன் வெற்று முதுகை பிடித்திருந்தது அவள் கரங்கள். பூமியின் மொத்த ஈர்ப்பு விசையும் இவர்களே குத்தகை எடுத்து விட்டார்கள் போலும். அந்த இருவழுக்கும் இடையே அத்தனை கவர்ச்சி.